காண்கிறவர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுக்குரியவைகளை அறிகிறவர்கள். தேவனுக்குரியதை 11ஆம் வசனத்தின்படி தேவனுக்குரியதை அறிகிறவர்கள். 10வது வசனத்தின்படி தேவனுடைய ஆழங்களை ஆராய்கிறவர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆவிக்குரியவைகளை எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறவர்கள். 16ஆம் வசனத்தின்படி கிறிஸ்துவின் சிந்தையை உடையவர்கள். அல்லேலூயா. இவர்கள்லாம் யாருங்க? ஆவிக்குரியவர்கள். ஆமென், ஆமென். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 20வது வசனம். நீங்கள் பரிசுத்தராலே அபிஷேகம் பெற்று சகலத்தையும் அறிந்திருக்கிறீர்கள். சத்தியத்தை நீங்கள் அல்ல, நீங்கள் சத்தியத்தை அறிந்திருக்கிறதுனாலே சத்தியத்தினாலே ஒரு பொய்யும் உண்டாகாது என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் என்று எழுதியிருக்கிறது. 27ஆம் வசனத்தில் நீங்கள் அவரால் பெற்ற அபிஷேகம் நிலைத்திருக்கிறது, ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டியதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தை குறித்தும் உங்களுக்கு போதிக்கிறது. அது சத்தியமாயிருக்கிறது, பொய்யல்ல. அது உங்களில் போதித்தபடி அவரில் நிலைத்திருப்பீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. 20ஆம் வசனத்திலே பரிசுத்தரால் அபிஷேகம் பெற்ற சகலத்தையும் அறிந்திருக்கிறீர்கள். பரிசுத்தரால் நாம் அபிஷேகம் பெற்றபடியினாலே தேவ பலத்தில் தேவ பலன் அங்கே உண்டாயிருக்கிறது. தேவனுடைய ஆழங்களை ஆராய்ந்து நிதானிக்கிறவர்களாய் இருக்கிறோம். தேவனுடைய ரகசியங்களை அறிகிறவர்களாய் இருக்கிறோம். தேவனால் அனுப்பப்பட்ட ஆவியை பெற்றவர்களாய் இருக்கிறோம். தேவனுடைய பரிசுத்த ஆவியானவரையே நாம் பெற்று அபிஷேகத்தை பெற்றவர்களாய் இருக்கிறோம். ஆவிக்குரியதோடு நிதானிக்கிறவர்களாய் இருக்கிறோம். ஆவிக்குரியவளை நிதானித்து ஆராய்ந்து அறிகிறவர்களாய் இருக்கிறோம். கிறிஸ்துவின் சிந்தையை உடையவர்களாய் இருக்கிறோம். அல்லேலூயா. இப்படி நாம் பெற்றிருக்கிற இப்படிப்பட்ட அபிஷேகம் நமக்குள்ளே இருப்பதினால் ஸ்தோத்திரம். இவைகளாலே யாரும் நமக்கு என்ன பண்ண வேண்டாம் சொல்லுங்க, போதிக்க கூட தேவையில்லைன்ற ஒரு தைரியத்தை அப்போஸ்தலனாகிய யோவான் நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆமென். அதனால தான் வேதம் சொல்லுது, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியத்தை நாம் உண்மையாக அபிஷேகத்தோடு கூட ஆவிக்குரிய விதத்திலே நாம் சத்தியத்தை அறிகிற அறிவை, அந்த ஆழங்களை, தேவனுக்குரியதை தேவனிடத்திலிருந்து பெற்ற ஆவியினால நாம் சத்தியத்தை பரிசுத்த ஆவியான துணை கொண்டு, ஏன்னா இந்த சத்தியம் எல்லாம் யாரால் எழுதப்பட்டதுன்னு நினைக்கிறீங்க? 66 புத்தகமும் யாரால் எழுதப்பட்டது? 40 பேரும் இந்த 66 புத்தகத்தின் 40 நபர்களாலே பரிசுத்தவான்களால் எழுதப்பட்டது. அவர்கள் ஆட்கள் அல்ல, பரிசுத்த ஆவியானுடைய ஏவுதலினால், பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையினால் தான் இந்த வசனங்கள் எல்லாம், சத்தியங்கள் எல்லாம் இதில் எழுதப்பட்டு இருக்கிறது. உங்கள் கைகளில் நாம் பெற்றிருக்கிறோம். அப்ப இந்த சத்திய ஆவியானுடைய அபிஷேகத்தினால் தான் இந்த சகல சத்தியங்களையும் உங்களையும் என்னையும் பெற்று அந்த சத்தியத்தை அறிந்து கொள்ள முடியும். ஆமென் சொல்லுங்க. அதிலே நாம் நிலைத்திருப்போம் என்று சொன்னால் கண்டிப்பா கண்டிப்பா இந்த அபிஷேகம், இந்த ஆவியானுடைய வல்லமை, இந்த சத்தியம் நம்மளை ஒரு நாளும் ஆக்கினைக்குள்ளாக கடந்து செல்ல, மாம்சத்துக்குரியவர்களாக, ஜென்மத்துக்குரியவர்களாக நம்மை நடத்தாது. ஆவிக்குரியவர்களாய் நாம் நடத்தப்படும் போது வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்துவை உடைய ஆவிக்குரியவர்களாய் இருப்பதினால் நமக்கு எந்த மேல பயம் இல்லை, ஆக்கினை தீர்ப்பின் மேல எனக்கு ஒரு பயம் இல்லை. நான் ஆவிக்குரியவனாய் இருக்கிறேன். அல்லேலூயா. நான் விசுவாசி அல்ல, ஆவிக்குரியவன். ஆவியினாலே தேவ பலத்தில் நிற்கிறவன். ஆவியினாலே தேவ பலத்துக்குரிய, தேவனுக்குரிய ஆழங்களை அறிகிறவன். ஆவிக்குரிய விதத்திலே நாம் நடத்தப்படுகிறவன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென், ஸ்தோத்திரம். நீதிமொழிகள்ல 28ஆம் அதிகாரம்
5ஆம் வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? நீதிமொழிகள் 28:5. இந்த ஆவிக்குரியவர்கள் அப்படின்னு சொல்றவங்க யார் தெரியுமா? ஃபர்ஸ்ட்ல துஷ்டர்கள் நியாயத்தை அறிய மாட்டார்கள், கர்த்தரை தேடுவர்கள் சகலத்தையும் அறிவார்கள். யாருங்க? எங்க? ஆவிக்குரியவர்கள் சகலத்தையும் அறிவார்கள் சொல்லப்பட்டிருக்கு போல, அந்த ஆவிக்குரியவர்கள் நான் யாருன்னா கர்த்தரை தேடுகிறவர்கள். ஆமே, நீங்களும் நானும் அறிவதற்காக இன்றைக்கு தேடி வந்திருக்கிறோம், நன்மைக்காக அல்ல. 34 சங்கீதம் 34:10 என்ன சொல்லப்பட்டிருக்கு? சங்கீத புத்தகம் 34ஆம் சங்கீதம் 10ஆம் வசனம் என்ன சொல்லிருக்கு? சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் கிடக்கும், கர்த்தரை தேடுவோருக்கோ பாருங்க, நன்மையை தேடுகிறவர்கள், கர்த்தரை தேடுகிறவர்கள் நன்மையை தேடுகிறவர்கள். ஆனா இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தரை தேடுகிறவர்கள் என்னத்தை? நன்மையை தேடி வந்தவர்கள் அல்ல, சகலத்தையும் அறிகிறவர்கள். ஒரு பக்கம் நன்மையை தேடுகிறவங்க, நன்மையை கண்டடைகிறவங்க. ஆனா இங்கே சொல்லப்பட்ட வசனத்தின்படி 28:5 ஆமென் ஸ்தோத்திரம், அவர்கள் யார்னா சகலத்தையும் அறிவார்கள். அவர்கள் ஆவிக்குரியவர்கள், கர்த்தரை தேடுகிறவர்கள் அப்படின்னு சொல்றதை விட ஆவிக்குரியவர்கள், அவர்கள் சகலத்தையும் அறிவார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நீங்களும் நானும் யாருங்க? கர்த்தரை தேடுகிறவர்கள். யாருங்க? ஆவிக்குரியவர்கள். அவர்கள் சகலத்தையும் அறிவார்கள். ஆமே, ஏன்னா அவர்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். அல்லேலூயா. அவர்கள் சத்தியத்திலே நிலை நிற்கிறவர்கள், அவர் தேவனுடைய ஆழங்களை அறிந்தவர்கள். அல்லேலூயா. கிறிஸ்துவின் சிந்தையை உடையவர்கள். ஆமே, அல்லேலூயா, அல்லேலூயா. யோவான் 14ஆம் அதிகாரம் 26வது வசனத்தில் வாசிக்கிறோம். யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 26வது வசனம். யோவான் 14:26. என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து சொன்ன எல்லாவற்றையும் அவர் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். போதிப்பவர் மட்டுமல்ல, அவர் நினைப்பூட்டுகிறவர். அல்லேலூயா. நான் போதித்த எல்லாவற்றையும் உங்களுக்கு போதிப்பா, இன்னொன்னு நினைப்பூட்டுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதிலே 15ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் பிதாவிடத்திலிருந்து அனுப்ப போகிற, பிதாவிடத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதுமாகிய சத்தியாவியாகிய தேற்றவாளன் வரும்போது என்னை குறித்து சாட்சி கொடுப்பார். என்னோடு கூட இருந்தபடியால் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள். அல்லேலூயா. என்னை குறித்து சாட்சி கொடுப்பார். நான் போதித்த எல்லாவற்றையும் அவர் உங்களுக்கு எல்லாவற்றையும் நினைப்பூட்டுவார். எல்லாவற்றை குறித்து போதிப்பார், எல்லாவற்றையும் நினைப்பூட்டுவார், என்னை குறித்து சாட்சி கொடுப்பார். அல்லேலூயா. இன்னும் சொல்ல போனா 14ல் சொல்லப்பட்டு பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் 16ல் கண்டித்து உணர்த்துவார். 7ஆம் வசனம் 8ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், அவர் உண்மையை சொல்லுகிறேன், நான் போதிக்கிறது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். நான் போதிக்காது இருந்தால் நான் போகாது இருந்தால் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். நான் போகாது இருந்தால் தேற்றவாளன் உங்களிடத்தில் வரார். நான் போவேனாகில் அவர் உங்களிடத்துக்கு அனுப்புவேன். அவர் பாவத்தை குறித்து நீதியை குறித்து நியாய தீர்ப்பை குறித்து உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். தேவ பிள்ளைகளுக்கு தேவன் சொன்னதை போதிப்பார். தேவனுடைய பிள்ளைகளுக்கு, ஆவிக்குரிய கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு சகலத்தையும் அறியத்தக்கதாக தேவன் சொன்னதை எல்லாவற்றையும் நினைப்பூட்டுவார். தேவனுடைய பிள்ளைகளுக்கு சத்திய ஆவியாக தேற்றவாளன் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி கொடுப்பார். ஆமென். ஆனா உலகத்திற்கு என்ன செய்வாரு? உலகத்தை என்ன பண்ணுவாரு? கண்டித்து உணர்த்துவார். அவர்கள் என்னை விசுவாசியாதபடியினால் பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துவார். அவர்கள் என்னை விசுவாசிக்காதபடியினால் அவர்கள் நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துவார்.
அவர்கள் என்னை விசுவாசியாதபடியினால் நீதியை குறித்து கண்டித்து உணர்த்துவார். அல்லேலூயா. இன்று கண்டித்து உணர்த்துகிற பிரசங்கங்கள் இருக்கா? சத்தியாவையாக தேற்றவாளன் அப்படின்னு தான் இருக்கு. ஆனா உலகத்தை கண்டிக்கணும். ஏரோதவை பார்த்து இயேசு என்ன சொன்னாரு? அந்த நரிக்கு போய் சொல்லுங்கள். யோவான் சானகன் ஏரோத அந்த நாட்களில் அரசாண்ட அவனை பார்த்து என்ன சொன்னது? கண்டித்தான். பாவத்தை குறித்து கண்டித்தான். இன்னொரு மனைவி வைத்துக் கொண்டதற்கு கண்டித்தான். அல்லேலூயா. இன்றைக்கு கண்டித்து உணர்த்துகிற தீர்க்கதரிசிகள், கண்டித்து உணர்த்துகிற போதகர்கள், கண்டித்து உணர்த்துகிற ஆமென் போதிக்கிறவர்கள் மிக மிக குறைவு. ஆமென். அல்லேலூயா. உலகத்தை கண்டித்து, உலகத்தின் கிரியைகள் விசுவாசிகளுக்குள் வரும்போது, உலகத்தின் கிரியைகள் சபைக்குள் வரும்போது, உலகத்தின் கிரியைகள் மாம்சத்தின் கிரியைகள் அது ஆண்டவருடைய பிள்ளைகளுக்குள் ஜென்ம சுவாபங்கள் வரும்போது பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்வாரு? தடவி கொடுக்க மாட்டாரு, கண்டித்து தான் உணர்த்துவார். பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து கண்டிப்பார். அல்லேலூயா. ஆமென். ஆனா இயேசு கிறிஸ்துவை குறித்து போதிப்பார். இயேசு போதித்ததை குறித்து போதிப்பார் சபைக்கு. அல்லேலூயா. அல்லேலூயா. மறுபடியும் நினைப்பூட்டுவார், சாட்சி கொடுப்பார். இன்னும் சொல்ல போனா நம்மளை சாட்சியாகவே நிறுத்துவார். நம்மளை பலப்படுத்தி நம்மளை என்ன பண்ணுவாரு? சாட்சியாகவே நிறுத்துவார். ஆனா உலகம் அப்படின்னு வந்துட்டா, பாவம் வந்துட்டா, சொல்லுங்க, மாம்சம் வந்துட்டா, ஜென்ம சுவாபம் வந்துட்டா என்னதான் செய்வாரு? கண்டித்து உணர்த்துகிறவளாக தான் இருப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமே. நமக்குள்ள இருக்கிற அபிஷேகம் அப்படிப்பட்ட அபிஷேகமா இருக்கணும். ஆமே சொல்லுங்க. அல்லேலூயா. அவன் தான் யாரு? ஆவிக்குரியவன், ஆவிக்குரிய சபை. அல்லேலூயா. ஆவிக்குரிய தீர்க்கதரிசி, ஆவிக்குரிய போதகர், ஆவிக்குரிய மேய்ப்பன், ஆவிக்குரிய அப்போஸ்தலன், ஆவிக்குரிய சுவிசேஷகன். அல்லேலூயா. இல்லனா யாரு? மாம்சத்துக்குரியவர்கள். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். பிசாசை பார்த்து ஆண்டவர் என்ன பண்ணாரு? தடை கொடுத்து என்ன பண்ணல? தயவு செய்து போயிட அப்படி சொல்ல, கடிந்து கொண்டார். பிசாசின் கிரியைகளை தேவன் கடிந்து கொண்டார். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுவோமே. அல்லேலூயா. ஆமென். ஆமென். 2 கொரிந்தியர்ல 1ஆம் அதிகாரம் 21வது வசனம், 22வது வசனம். 1 கொரிந்தியர் உங்களோடு கூட எங்களை கிறிஸ்துவுக்குள் சிறப்படுத்தி நம்மை அபிஷேகம் பண்ணினவர் யாருங்க? தேவனே. அவர் நம்மை முத்தரித்து தம்முடைய இருதயங்களை ஆவி என்னும் அச்சாரத்தை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. நமக்கு ஆவி என்னும் அபிஷேகம் பண்ணி, ஆவி என்னும் அச்சாரம்னா என்னங்க? அப்படி சொன்ன அச்சாரம் சொன்னா இப்ப தெரியாது, அட்வான்ஸ்னா தெரியும். அட்வான்ஸ்னா தெரியும். முத்திரை இன்னொரு இடத்துல, இது அச்சாரம். அச்சாரம்னா என்னது? அட்வான்ஸ் தெரியாதா? முன்பணம். முன்பணம் எதுக்கு கொடுப்பீங்க? வாங்கிறதுக்கோ எதுக்கோ பண்றதுக்கோ என்ன பண்ணுவோம்? ஒரு உடன்படிக்கை போட்டு என்ன பண்ணுவோம்? முன்பணம் கொடுத்துட்டோன்னா கண்டிப்பா என்ன பண்ணணும்? முன்பணம் வாங்கிட்டாலோ முன்பணம் கொடுத்துட்டாலோ என்ன பண்ணிடணும்? அப்புறம் முழு பணத்தை கொடுத்து என்ன பண்ணிக்கலாம்? மறுபடியும் வாங்கி கொள்ள போறதுக்காக தான் முன்பணம். அதைத்தான் இங்க சொல்றாரு. ஆவிய அபிஷேகம் பண்ணின தேவனே நம்மை முத்திரித்து என்ன பண்ணியிருக்காரு? நம்முடைய இருதயங்களில் ஆவி என்னும் அச்சாரத்தை கொடுத்திருக்க. ஆவியினுடைய அச்சாரம் உங்களுக்கு எனக்கு கொடுக்கப்பட்டு விட்டால் நீங்களும் நானும் ஆவிக்குரியவர்கள், ஆவிக்குரியவர்கள், ஆவிக்குரியவர்கள். நாம் பரலோகத்துக்கு கூறியவர்கள். அவர் வரும்போது மீதியான தொகையை கொடுத்து அச்சாரமாய் கொடுக்கப்பட்ட, ஆமே, உடன்படிக்கை பண்ணப்பட்ட
நிச்சயதார்த்தம் எதுக்கு வைக்கிறாங்க? நேராக கல்யாணம் வச்சிட வேண்டியது தானே. எதுக்கு நிச்சயதார்த்தம்? எதுக்கு? எங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்கு, இப்போ நிச்சயம் வச்சிட்டோம், அடுத்தது என்ன பண்ண போகிறோம்? கல்யாணம் பண்ணுவோம். அதுதான் அடுத்தது கல்யாணம். ஆனால் நிச்சயம் பண்ணியாச்சு, இந்த பொண்ணுக்கு இந்த மாப்பிள்ளை, இந்த மாப்பிள்ளைக்கு இந்த பொண்ணு, அவ்வளோதான், முடிவு பண்ணியாச்சு. அதுக்கு இது பேர் தான் என்னது? அதே தான் இது. அல்லேலூயா. இவர்கள் எல்லாம் என்னுடைய பிள்ளைகள், இவர்கள் எல்லாம் என்னுடைய மணவாட்டி. மணவாளனாய் கிறிஸ்து நான் வந்து இந்த நிச்சயம் பண்ண இந்த தேவ சபையை நான் பரலோகத்துக்கு கொண்டு போக போறேன். அல்லேலூயா. நீங்களும் நானும் அப்படியாய் ஆவிக்குரியவர்களா, அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், அச்சாரமாக்கப்பட்டவர்கள், ஆவியினுடைய பரிசுத்த ஆவியானவரால், ஆமே, பரிசுத்த ஆவி நமக்காகவே அனுப்பப்பட்டு இருக்கிறார். ஆமே சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. சங்கீதம் 23:5 நமக்கு தெரியும். என்னது? 23:5. சங்கீதம் 23:5 பார்த்தாது படிங்க. 5 சொன்னேன். சங்கீதம் 23:5. என் சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால அபிஷேகிக்கிறார். ஆவிக்குரியவர்கள் அப்படின்னு சொன்னா எண்ணெயால அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. எண்ணெயால அபிஷேகம் பண்ணப்பட்ட, எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்பட்ட. இன்னும் சொல்ல போனா 92:10. சங்கீதம் 92:10. 92ஆம் சங்கீதம் 10வது வசனம். என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர், புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படு. தைலத்தினால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் ஆவிக்குரியவர்கள். சரிங்களா? அச்சாரமாய் நம்மை பரிசுத்த ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிற தைலத்தால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். 2, எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். ஆமென், அல்லேலூயா. எண்ணெயால், இன்னும் சொல்லணும்னா புது எண்ணெயால் நீங்களும் நானும், சொல்லுங்க, ஆவிக்குரியவர்கள் புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். அல்லேலூயா. இதெல்லாம் எதுக்குங்க? முதல்ல ஆவியானவர் நமக்குள்ள இருந்து, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருந்து என்ன பண்றாரு? போதிக்கிறார், அவரை குறித்து போதிக்கிறார், நினைப்பூட்டுகிறார், சாட்சி கொடுக்கிறார், நம்மளை சாட்சியாகவே மாத்துகிறார். முன்னாடி பார்த்தோம். அப்புறம் உலக காரியங்கள், உலகம், மாம்சம், பிசாசு இவரெல்லாம் வந்தா கண்டித்து உணர்த்துகிறார். ஆவிக்குரியர்கள் இந்த சுவாபம் உள்ளவங்களா இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. இது ஒரு பக்கம். எண்ணெயால என்னை அபிஷேகம் பண்றது, புது எண்ணெயால என்னை அபிஷேகம் பண்றது எதுக்கு? ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 61ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 61:1. கர்த்தராகிய தேவனுடைய ஆவி என்மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம். புது எண்ணெயால் அபிஷேகம் பண்றது எதற்கு? சத்துருக்கள் மத்தியிலே என்னை உட்கார வைத்து, என்ன சத்துருக்கள் மத்தியில தான் உட்கார வைக்கிறார். சத்துருவை ஜெயிக்கிறதுக்கும், அதோடு கூட சத்துருக்களுக்கு நடுவில் மாத்திரம் அல்ல, சாத்தானின் கிரியைகளை அகப்பட்டு கிடக்கிற எல்லா சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கவும், இருதயம், சாத்தானாலே இருதயம் நொறுங்குண்டு இருக்கிறவர்கள், சாத்தானாலே காயப்பட்டவர்கள், சாத்தானாலே சிறைப்பட்டவர்கள், சாத்தானாலே கட்டுண்டவர்கள், இவர்களை எல்லாம் துயரப்பட்டவர்கள், இவர்களுக்கு எல்லாம் சாம்பலுக்குள்ளானவர்கள், வெட்கத்துக்குரியவர்கள், இவர்களை எல்லாம் ஒடுங்கி போனவர்கள், இவர்களை எல்லாம் மீட்டெடுக்கும்படியாக கர்த்தர் உங்களை என்னையும் புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். ஆவிக்குரியவர்கள் என்று சொல்லி ஆரவாரம் பண்றதுக்கும், அந்நிய பாஷை பேசி என்ன பண்றது, ஆமா லபா தீபா பாபா பாபான்னு சொல்லி பக்தி விருத்தி அடைந்து கொள்றதுக்கு மாத்திரம் அல்ல ஆவிக்குரியவர்கள். ஆவிக்குரியவர்களுக்கு ஒரு பெரிய வேலை இருக்கிறது. அல்லேலூயா. பெரிய வேலை இருக்கிறது. இயேசு சொன்னாரு, ஆமா, ஆவியானவர் என் மேலே இருக்கிறார். எதுக்கு? என்னை அபிஷேகம் பண்ணினார். எதற்கு? லிஸ்ட் இருக்கு. 1ஆம் வசனம், 2ஆம் வசனம், 3ஆம் வசனம், இவெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. ஒரு பெரிய லிஸ்டே அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா.
இப்படி ஆவியானவர் தொடர்ந்து தொடர்ந்து ஆமே கிரியை செய்வதற்காக புது எண்ணெயால் என்னை சொல்லுங்க அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். அல்லேலூயா. சங்கீதம் 3வது சங்கீதம் 45:7 45:7 விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிறீர், ஆதலால் தேவனே தோழரை பார்க்கலாம் உம்மை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் பண்ணினார். அல்லேலூயா. மார்க் 1:24 ஆனந்த தைலத்தால் என்னை அபிஷேகம் பண்ணினார். மார்க் 1:24 வாசிங்க. அவன் ஐயோ இயேசுவே உமக்கு என்ன கெடுக்க வந்தீரா, நான் என்று அறிவேன், பரிசுத்தர் என்று சத்தமிட்டான். அல்லேலூயா. அதற்கு இயேசு நீ பேசாமல் இவனை விட்டு புறப்பட்டு போ. அந்த அசுத்தாவி அவனை விட்டு அலக்கழித்து மிகுந்த சத்தமிட்டு அவனை விட்டு என்ன பண்ணிச்சான், போயிட்டு சொல்லப்படும். அல்லேலூயா. ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் பண்ணப்படுகிறது எதுக்கு? பிசாசுகளின் கிரிகளை துரத்துவதற்கு. ஆமென் சொல்லுங்க. பிசாசின் கிரிகளை துரத்துவதற்கு. இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாமா? யோவான் 10:4-5 யோவான் 10ஆம் அதிகாரம். நடந்து போகிறான். விட்டோடி போவும் என்றார். அல்லேலூயா. 10வது வசனம் திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் அண்டி வேற ஒன்றுக்கும் வரான், நானோ ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்க வந்தார். மட்டும் இல்ல, திருடன் கையிலிருந்து ஆடுகளை காப்பாற்றும்படியாக அபிஷேகம் பண்ணப்பட்டவராய் அவர் இந்த உலகத்திலே வந்தார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அபிஷேகம் பண்ணப்பட்டவராய் அவர் இந்த உலகத்திலே என்ன பண்ணப்பட்டார்? உலகத்துக்கு அவர் வந்தார். அல்லேலூயா. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தை வாசிச்சீங்கன்னா இன்னும் தெளிவாக தெரியும். வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10:38 இயேசுவை பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார் இருந்தபடியால் அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசு கிரியில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறவராய் சுற்றி திரிந்தார். அப்ப அபிஷேகம் எதுக்குங்க? முதல் அபிஷேகம் எதுக்குங்க? கடைசியா விட்டீங்க. முதல்ல அபிஷேகம் எதுக்கு? நாம் ஆவிக்குரியவர்களாய் மாறுவதற்கு. முதல்ல அவரை குறித்து போதிக்கிறார், நினைப்பூட்டுகிறார், சாட்சியாய் அவரை குறித்த சாட்சிகளை கொடுக்கிறார், என்னை சாட்சியாகவே மாற்றுகிறார். ஆமென். அல்லேலூயா. உலகத்தின் கிரிகளை கண்டித்து உணர்த்துகிறார். ஆமென் சொல்லுங்க. பரிசுத்த ஆவியானுடைய புது எண்ணெயின் அபிஷேகம் என் மேல எதுக்கு? சிறுமைப்பட்டவளுக்கும் துயரப்பட்டவளுக்கும் வெக்கத்தில் இருக்கிறவளுக்கும் எல்லாருக்கும் சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காக நான் ஆவிக்குரியவனாய் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன் கிறிஸ்துவின் ஆவிக்குரிய ஆழங்களை நான் எதுக்கு அறிகிறேன்? தேவனுக்குரியதை ஏன் ஆராய்ந்து அறிகிறேன்? ஏன் நிதானிக்கிறேன்? இதெல்லாம் அதில் இருக்கு. ஆமென் சொல்லுங்க. மூணாவது, நாம் அபிஷேகம் பண்ண ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் பண்ணப்படுவது எதற்கு? பிசாசின் கிரிகளை ஆமே பரிசுத்தாவின் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். இயேசுவை, நசரேயனாகிய இயேசுவை தேவன் அபிஷேகம் பண்ணினார். அதனாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் கிரியில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறவராய் சுற்றி திரிந்தார். அல்லேலூயா. நீங்களும் நானும் என்ன பண்ணணும்? ஆமா, வியாதிகளை குணப்படுத்தணும், பிசாசுகளை துரத்தணும். அதுக்கு தான் என்னது? நாம் ஆவிக்குரியவர்களாக அபிஷேகம் பண்ணப்படுகிறோம். அல்லேலூயா. 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 அல்லேலூயா.
எதற்கு நான் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன்? நான் ஆவிக்குரியவன் என்று சொல்லுகிற நான் செய்ய வேண்டியது என்ன? நான் யார்? எதற்காக நிதானிக்கப்படுகிறேன்? நான் ஏன் நிதானிக்கப்பட்டு நான் சத்தியத்தால் போதிக்கப்படுகிறேன், பரிசுத்த ஆவியால் போதித்து நடத்தப்படுகிறேன்னா இவைகளெல்லாம் செய்வதற்காக. ஆமே. சரி, ஆவிக்குரியவர்கள் அப்படின்னு சொல்றவங்க 3 விதமாய் காரியங்களை செய்யணும். அதை தான் தொடர்ந்து அடுத்த நாள் நம்ம 3 காரியங்களை தியானிக்க போகிறோம். 3 காரியத்தை வேகமாக சொல்லி முடிச்சிடுறேன். அதை குறித்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியத்தை நாம் தியானிக்க போகிறோம். ஆவிக்குரியவர்கள் செய்யக்கூடியதை சொன்ன ஆவிக்குரியவர்கள் அப்படின்னா என்னன்னா, முதலாவது கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 18வது வசனத்தின்படி ஆவிக்குரியவர்கள் என்பவர்கள், கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 18வது வசனத்தின்படி ஆவிக்குரியவர்கள் ஆவியினால் நடத்தப்படுவீர்களானால், நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல, நீங்கள் ஆவியினால் நடத்தப்படுவீர்களானால். இன்னும் ரோமர்ல கூட நீங்க வாசித்தினால் நீங்க ஆவியினால் நடத்தப்படுவீர்களானால் 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய். அப்ப ஆவிக்குரியவர்கள் ஆவியினால என்ன பண்ணப்படணும்? ஒண்ணு, நடத்தப்படணும். ஆமே சொல்லுங்க. 2வது, ஆவிக்குரியவர்கள் என்ன செய்யப்படணும்னா, அதே கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை வாசிக்கலாம். ஆவிக்குரியவர்கள் என்பவர்கள், கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 25வது வசனம், ஆவியினாலே பிழைத்திருந்தால், அதாவது ஆவியினால் நடத்தப்படுகிறது வேற, ஆவிக்கேற்றபடி நடக்க. அது இன்னொன்னு சொல்றேன், இன்னொன்னு அதிலே சொல்றேன் பாருங்களேன். 2 காரியம் அந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கு. ஒன்று, ஆவியினாலே நடத்தப்படுகிறவர்கள் ஆவிக்குரியவர்கள் ஒன்று. 2வது, ஆவியினால் பிழைத்திருக்கிறவர்கள் ஆவிக்குரியவர்கள். 3வது ஆவிக்கேற்றபடி நடக்கிறவர்கள். மறுபடியும் சொல்றேன், ஆவியினால் நடத்தப்படுகிறவர்கள், ஆவியினால் பிழைத்திருக்கிறவர்கள், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுகிறவர். 16ஆம் வசனத்திலே நீங்க வாசிச்சீங்கன்னா 5:16 பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சைகளை நிறைவேற்றாது இருப்பீர்கள். சரிங்களா? 3 காரியம், 3ம் வெவ்வேறு காரியம். 1, ஆவியினால் நடத்தப்படுவது. 2, ஆவியினால் பிழைத்திருப்பது. 3, ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்வது. இவர்கள் தான் யாருங்க? ஆவிக்கேற்றவர்கள், ஆவிக்குரியவர்கள். ஆமே சொல்லுங்க. ஆவிக்குரியவர்கள்னா யாரு? ஆவிக்குரிய வேலை என்ன? அதெல்லாம் நான் சொன்னேன், அது வேற. ஆனா இந்த 3ஐயும் தான் வரும் 3 நாட்களில் நாம் தியானிக்க போகிறோம். ஆவியினால் நடத்தப்படுவதுன்னா என்ன, ஆவியினால் பிழைத்திருப்பதுனா என்ன, ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்வதுனா என்ன என்பதை நாம் தொடர்ந்து தியானிக்க போறோம். கண்களை மூடி ஜெபம் பண்ணலாம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.